अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். பதிமூணாம் தேதி முக்கோட்டி ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலமாக இருந்து உபவாசம் இருந்து பெருமாளுக்கு எந்த விதமான வேண்டுதல்கள் வச்சாலும் சரி அது 100% நிறைவேறும். சகல விதமான தோஷங்களும் பரிகாரமாகக்கூடிய ஒரு நாளாக ஏகாதசி இருக்கிறது. 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை. சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து உங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த வழிபாடுகள் செய்வது, குலதெய்வத்துடைய பிரார்த்தனை செய்வது சுபிக்ஷத்தை தரும். 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்னு சொன்னோன்னே நம்முடைய காளமாடுகளும் பசுமாடுகளுக்கும் ரொம்ப பிடித்த உணவுகளை கொடுத்து நம்ம கூட விவசாயத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள். ஆனாலும் காமதேனு வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கான அம்சங்களை பெருக்கும். குழந்தைகளுடைய லைஃப் நன்னா இருக்கிறதுக்காக காமதேனு பூஜை பண்ணுறது, அதாவது ஒரு பசுமாடும் ஒரு கண்ணுக்குட்டி இரண்டும் சேர்ந்தவாறு மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு பிடித்த உணவை கொடுத்து அதற்கு 9 தடவை சுற்றி சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்யும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய பித்ரு சார்ந்த முன்னோர்கள் சார்ந்த சாபங்கள் நிவர்த்தி அடையும். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிக முக்கியமாக சொன்னால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது ஆண்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். உங்கள் குழந்தைகளுக்கு பெரிய ஒரு வேலை கிடைப்பது, அருமையான ஒரு நல்ல சம்பள உயர்வு, அதே மாதிரி நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பதவி கிடைப்பது, தொழிலில் நேர்த்திகள் தெரிந்து கொள்வது, அதே மாதிரி நுணுக்கங்கள் தெரிந்து கொள்வது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இருக்கிறது. பெண்களுக்கு மிக முக்கியமாக சொல்லலாம், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையுமே இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன்லாம் வெளியே இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது மாணவிகளுக்கு ரொம்ப ஜோராக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே ஃபெப்ரவரிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆன்லைன் கிளாஸ் தான் ஓடும். பெரிய அளவுக்கு ஒன்றும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி இருக்காது. நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் கேட்டு நடந்து கொள்வதுங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். பணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது 2, 6, 10 கூடிய பாவங்கள் செயல்படுகிறது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 10ஆம் ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுத்துட்டுருக்கார். அதனால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி அடையும். உங்கள் கீழே நிறையா பேருக்கு சார் லேபர் கிடைக்க மாட்டேங்குது சார், ரொம்ப கஷ்டப்படுறோம், வாடகை வரமாட்டேங்குது சார், கரெக்டாக வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஒரு லீஸ்க்காக பார்த்துட்ருக்கோம், லீஸ் கொடுக்கலான்னு பார்க்குறோம், முடிய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணல இந்த ஒரு காலகட்டங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நல்ல ஒரு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். லிக்விட் கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அரசாங்கத்தின் சார்ந்த சில சலுகைகள் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு அரசாங்கத்தின் ரீதியான சில எம்ப்ளாய்மெண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் ஸ்தானங்களில் வேலை ஸ்தானங்களில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதோ அதே மாதிரி மற்றவங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மனப்பான்மை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ இதை பார்த்துட்டால போகிறோம். மேஷராசி நண்பர்கள் இந்த வாரம் ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்க போகிறது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது 100க்கு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 80% ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும், புதிய காரியங்கள் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கை ஏற்படுவதற்கான ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய பதவி உயர்வுகள், தொழிலில் நல்ல மேன்மைப்படுவதற்கான அம்சங்கள் பிறக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வாரம் மேஷராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது பெரிய யோகம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதாவது சனி பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கும் தொழில் பதவிக்கும் உகந்த அவர் தன்னுடைய வீட்டில் 9ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கிறதுங்கிறது பெரிய யோகத்தை கொடுத்துட்டுருக்கு. அதோடு சேர்ந்து உங்களுக்கு சூரியனும் சுக்கிரன் வக்கரமடைந்து அதே 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நிறையா பேர் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீங்க. வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பொண்ணுக்கு திருமணமாகக்கூடிய அம்சங்கள், அதுக்கு சார்ந்த நிச்சயார்த்தங்கள் நடப்பது, நிச்சயார்த்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பது, இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு காலகட்டங்களாக இருக்கப்படுது. 9ஆம் பாவாதிபதி, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வீரியம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 அப்படிங்கக்கூடிய திரிகோண பாவங்களை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ லக்னம் ஆக்டிவேட் ஆகும்பொழுது நல்ல ஒரு சிந்தனை இருக்கும், நல்ல பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள் இருக்கும், பெருமையான விஷயங்கள் நிறையா பேசுவீங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பீங்க, மரியாதை கிடைக்கும், குறிக்கோள்கள் நிறைவேறும். அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது செயல்படும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு சந்தோஷமான உணர்வுகள் ஏற்படும், காதல் கைகூடும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். 9ஆம் இடம் வெற்றி பெறும் பொழுது இந்நாள் வரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு செய்தி உங்கள் காதில் விழுவும். நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க, சந்தோஷமான உணர்வுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த வக்கரமடைந்த சுக்கிரனை பற்றி இந்த வாரம் பேசணும். ஏன்னா சுக்கிரன் வக்கரம் அடையும் போது நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவோம். அதுவும் 9ஆம் இடத்துல எவ்வளோ கிரகங்கள் சேரும் பொழுது உச்சக்கட்ட சோம்பேறித்தனமாக இருக்கும். என்ன எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் வேலை செய்ய மாட்டீங்களான்னு வீட்டிலே திட்டுவாங்க. அதனால் ஆண்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த, அதாவது எடுப்பு புட்டம் ஆசனவாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை வரலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் சிறு சிறு பாதிப்புகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் முக்கியமான காரியங்கள் எல்லாமே ஸ்ரத்தையோடு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு மண்டையில் ஏறும். ஏன்னா 10ஆம் பாவாதிபதி உங்களுக்கு அது 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் படிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. விளையாட்டு புத்தி அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்னா சிறப்படையும். திடீர் பண உதவிகள் கிடைக்கும். முன்னோர்கள் சார்ந்த சொத்து சேர்வதற்கான அம்சங்கள் இதெல்லாமே ரொம்ப ஜோராக இருக்கும். கொஞ்சம் ஆராய்ச்சி திறனும் அதிகரிக்கும். ஸோ பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலுமே தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நிறையா சாமி கும்பிடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது 100% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 180% ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கப்படுது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா வழி சொந்தங்கள், முன்னோர்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய ஏதோ ஒரு முக்கியமான வஸ்து வாங்குவதற்கான சர்ச்சை ஏற்படும், நல்லா பேசுவீங்க, அது செயல்படுத்தக்கூடிய அம்சங்கள் நினைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கப்படுது. மிதுன ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ராசி இந்த வாரம். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையில் இந்த ஒரு வார ராசி கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனை உங்களுக்கு தலைமையில் ஓடிட்டு இருக்கும். ஆனாலும் பார்க்கும்பொழுது அஷ்டமத்தில் 3 கிரகத்துடைய சேர்க்கை, சூரியன், சனி, வக்கரமடைந்த சுக்கிரன், இது 3ம் பார்க்கும்போது உங்களுக்கு லக்னாதிபதியே உங்களுக்கு அஷ்டமத்தில் போகிறதுங்கிறது உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, தேவையற்ற மனக்கசப்புகள், அவமானங்கள், அதே மாதிரி தப்பான இடங்களில் நம்ம போய் உட்காந்துருப்போம், நமக்கு தேவையில்லாமல் அவமானப்படுவோம், இல்லை மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையும் நமக்கு சேர்ந்து கொடுத்துருவாங்க ஆஃபீஸில். இது மாதிரி பலவிதமான ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில பேருக்கு உங்கள் பாஸ் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போயிடுவார். அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லுவாங்க. ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்குங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இந்த வாரம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதி புதன் அவருமே அஷ்டமத்தில் போகிறதுங்கிற ஒரு பாக்கியம். லக்னம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே ரொம்ப முக்கியம். லக்னம் நல்லா இருந்தால் தான் அடுத்து வரக்கூடிய 11 பாவங்கள் மோசமாக இருந்தாலும் லைஃப்பில் முன்னேற்றம் இருக்கும். லக்னமே கெட்டுடுத்துன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா ஆண்களுக்கு மிக முக்கியமாக போனால் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் தான் முட்டிக்கும்.
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, மாணவிகள் உங்கள் அப்பாவுடைய பேச்சு கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பா ஒரு சில இடங்களில் ஸ்ட்ரெஸ்னால நிறையா விஷயங்கள் திட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிரின்சிபல் உங்களை திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக போயிட்டு அவங்களுக்கான விஷயங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முடிந்தவரை எங்கேயும் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஒரு சில விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. யாரை பற்றியும் குறை பேச வேண்டாம். அக்கம் பக்கத்தில் நீங்கள் சாதாரணமாக சொன்னாலுமே அது பெரிய அளவுக்கு போய் சுற்றி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் ரொம்ப அதிகமாக தேவை. பெண்கள் மிக முக்கியமாக சொல்லணும்னா மறைவான பகுதிகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் அதிகமாக தேவை. ஸோ இந்த வாரம் எப்படி பார்த்தாலுமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 160% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 55% ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. மிதுன ராசி நண்பர்களில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ணன் தம்பிக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகள் பண்ணுறதுங்கிறது விட்டுறணும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு மொழி வேறு மதம் கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற மனக்கசப்புகள் வராமல் பார்த்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி இந்த வாரம் பொறுத்துக்குங்க, தப்பு இல்லை. அவங்க நல்லா பேசினாங்க சார், நான் நல்லா திருப்பி கேட்டு விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். நீங்கள் சும்மாவே இருந்தாலும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அது தேவையற்ற மனக்கசப்புகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி எதிர்வினையான எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே அண்டாது, பக்கத்தில் கூட வராது. அதே மாதிரி சந்தனம் வச்சுக்கணும். கோபி சந்தன தாரணம் சொல்லுவோம். நீங்கள் நார்மல் சந்தனத்தை வச்சுட்டாலும் சரி, துஷ்ட சக்திகள் எதுவுமே அண்டாமல் உங்களுக்கு தற்காத்து கொள்வதற்கான அமோகமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்கப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 7ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். 7ஆம் இடம் அப்படின்னாவே மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ஒரு சில பேருக்கு 7ஆம் இடம் அப்படின்னாவே வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். நிறையா பேருக்கு இந்த நோய் அப்படிங்கிறது சமநிலையாக இருக்கும். காணாமல் போன மிகப்பெரிய ஒரு வஸ்து கிடைக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து மனசில் தைரியத்தை கொடுக்கறது, தெளிவு கொடுக்கறது, கடன் அடைக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கறது. நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் கைகூடும். அதே மாதிரி கல்யாணம் கைகூடும். அருமையான குழந்தை பிறப்புக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே ஏற்றம் தரக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய அபாரமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. மனோதிடம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அதே மாதிரி உங்கள் தன்னம்பிக்கையும் பயங்கரமாக அதிகரிக்கும். ஆண்களுக்கு மிக முக்கியமாக சொல்லலாம், புதிய வேலை வாய்ப்புகள், தொழிலில் உங்களுக்கும் அந்த பார்ட்னருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாயிடும். இவ்வளோ நாள் இவ்வளோ படுத்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இப்போ புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்து எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மாணவிகளுக்கு புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும். நல்ல சேர்க்கையாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மிக முக்கியமாக சொல்லணும், எப்போ உங்களுக்கு குரு அஷ்டமத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதோ அப்போ தான் நீங்கள் எல்லாமே சுபிக்ஷமாக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். அது வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பாதிப்புகளுங்கிறது வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு மிக முக்கியமாக சொல்லலாம், வக்கரமடைந்த சுக்கிரன் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு பண வரவுங்கிறது கொஞ்சம் தடைபட்டு வரும். ஒரே அடியாக பணம் வராமல் இந்த டைமில் இவ்வளோ தான் ஃபைன். அதே மாதிரி நீங்களுமே இந்த செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கச்சிதமாக பிளான் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது 175% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 160% ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கிறது. கடகராசி நண்பர்களில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த, தசை சார்ந்த, கொழுப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுகிறதுங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அம்சங்கள் பிறக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகிறது, உங்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது நல்ல விஷயங்களை பண்ண போகிறீங்க, எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும். கடகராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்களுடைய வழிபாடு. கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும். நீங்கள் குருமார்கள் வழிபாடு செஞ்சால்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு மிக முக்கியம் பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 நாட்கள், முதல் 2 நாட்கள் கொஞ்சம் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்கிறது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுவீங்க.
ஆனால் அதெல்லாம் சமாளித்து வரக்கூடிய நிலைமையில் நிறையா விஷயங்கள் நடக்கும். 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 3 கிரகத்துடைய சேர்க்கைங்கிறது 7க்கு 6ங்கிறது 12ஆம் பாவம். அதனால் கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவது, அது சார்ந்த உங்களுக்கு மன சஞ்சலம் கொடுக்கறது, ரொம்ப வேலை அதிகரிக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கிறது, பல வேலையை ஒரே தடவை மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க, நிறைய வேலைகள் நீங்களே இழுத்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. அதே மாதிரி மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே நல்ல இடங்கள் இருக்கிறதுங்கிறது பண வரவை நன்னா கொடுக்கும். யாரோ ஒருத்தர் ரொம்ப முக்கியமான டைமில் கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேலையாட்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ரொம்ப இழகி போகக்கூடாது. மெயினாக பிஸ்னஸ் பீப்புளெலாம் ரொம்ப இழகி அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நிறைய விஷயங்கள் தான தர்மம் பண்ணக்கூடிய நிலைமையில் இல்லை நீங்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கடன் கண்டிப்பாக கிடைக்கும். வாடகை கரெக்டாக வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரிவினைகள் ஏற்படும். உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்புகள்லேருந்து நிவர்த்தி பெறக்கூடிய அம்சங்கள் இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கவனம் ரொம்ப தேவை. மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்ற பாதைங்கிறது நிச்சயமாக நடக்கும். கடுமையாக உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கான நல்ல மதிப்பெண்கள் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருப்பீங்க. தொழில் ரீதியாக எந்த சிக்கல்களும் வராது. ரொம்ப சப்போர்ட் கிடைக்கும். எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் 100க்கு 80% நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது 100க்கு 65% ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கப்படுது. மிக முக்கியமாக சொல்லணுன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு போர் குணம், போட்டி குணம் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டாகும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருந்தாலுமே நல்ல பணவரவு இருக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் ருத்ர ஜபம் பண்ணுறது இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நல்ல விஷயங்களாக தெரியும். கன்னிராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக சொன்னால் இந்த வாரம் மிட் போர்ஷன்னு சொல்லக்கூடிய 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் கொஞ்சம் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாய் கொடுத்து மாட்டிக்கூடாது. பிரச்சனை ஆகி போயிடும். அப்புறம் பார்த்திபனும் வடிவேல் காமெடி மாதிரி ஆகி போயிடும். நீ என்ன சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன்னு திருப்பி கேட்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு உங்கள் குழந்தைகளுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறையா பேருடைய லைஃப்பில் சந்தோஷமான உணர்வுகள் அதிகரிக்கும். குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறையா பேருக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும். நிறையா பேருக்கு கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் ஆண்கள் பெண்கள் இரு பாலரினுமே இருக்கீங்க. ஆண்கள் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப அசால்ட்டாக இருந்தாலுமே மற்றவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிக முக்கியமாக சொல்லணுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்புகள் வெளியே வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு காலகட்டங்கள் இருக்குங்க. மனோதிடம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்ட கோல்டன் ஜுவல்லரி வாங்குவீங்க. நிறையா பேருக்கு இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். இந்த மாதிரி ஒரு தொழிலில் போய் பண்ணணும், இட்ஸ் மை பேஷன் சார், ஐ ஹேவ் டு டூ சார் அப்படின்னு நிறையா பேருக்கு சொல்லுவீங்க. இந்த பேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையும் பார்க்கும் பொழுது கன்னிராசி நண்பர்கள் மனோதிடம் திருப்தியாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அபாரமாக நடந்து முடியக்கூடிய நல்ல வாரமாக இருக்கப்படுது. பெற்றோர்களுக்கு நல்ல விஷயங்கள், உங்கள் குழந்தைகளால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. மன மகிழ்ச்சியை தரும். உடல்நிலைகள் நல்லா சீராக இருக்கும். அதனால் ஹெல்த் இஸ் த ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா பணம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் யோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். புதிய ஏதாவது வாங்குவதற்கான அம்சங்கள், அது சார்ந்த லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் அளவீடு 100க்கு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100க்கு 80% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களையும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா வழி சொந்தங்கள் மூலியமாக மனசை சந்தோஷப்படுவீங்க. ஏதாவது சலுகைகள் கிடைப்பது, ஏதாவது சொத்துக்கள் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் சார்ந்த ஏதாவது செலவுகள் நடப்பது, இல்லை செகண்ட் ஹேண்டில் ஏதாவது வண்டி வாங்குவதற்கான அம்சங்கள் இருக்குது. ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம்.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி மன மகிழ்ச்சியோட நிறையா தான தர்மங்கள் பண்ணுவீங்க. யாருக்காரும் ஏதாவது நன்கொடை கொடுக்கறது, ஒரு டொனேஷன் கொடுக்கறது, இல்லை குழந்தைகளுக்கு அதை செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்குங்கன்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லணும்னா இந்த வாரத்தோட இறுதியில் தான் அந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி காசு, பணம், தொட்டு மணி அப்படின்னு பாட்டெலாம் பாடுவீங்க. நல்ல பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவீங்க. சார் இதுக்கெல்லாம் நான் பயந்தவன் கிடையாது சார், பல பேரை பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி நிறைய தன்னம்பிக்கையான வார்த்தைகள் அதிகமாக பேசுவீங்கன்னு சொல்லலாம். அதேமாதிரி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுங்கிறது வேணும். ஏன்னா 2-4 கோடி இடங்களில் கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால 4ங்கிறது உற்பத்தி சார்ந்த, உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸாக இருக்கலாம், சுரப்பிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அத்துமீறி போகும். ஸோ பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள்லாம் பெரியவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள், ஒரு வஸ்துக்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். நிறைய பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையான ஒரு வாழ்க்கை அமையும். நிறைய பேர் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமே இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நல்ல அந்யோன்யம் பிறக்கும். அதனால் சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக கொண்டாடக்கூடிய அருமையான ஒரு காலகட்டங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களும் திருப்தி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக மாணவிகளுக்கும் இருக்கும். அதனால் எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கு. விநியோகஸ்தர்கள், வாடிக்கையாளர்கள், அதே மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். சார் லிக்விட் கேஷ் இருந்தால் தான் சார் எங்கே சார் முதலீடே போட முடியல சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேர். இப்போ நல்ல ஒரு பணப்புழக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்க போகிறது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷ அளவீடு 100க்கு 65% நல்லா இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100க்கு 80% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கப்படுது. துலா ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண திருப்தி கண்டிப்பாக நடக்கும். வாடிக்கையாளர்கள் பாக்கி வச்சுருப்பாங்க, அவங்களாம் பணம் கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய ஒரு பொருள் வாங்குவீங்க. ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இல்லை ஆடியோ சிஸ்டம்ஸ், ஒரு டிவி, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் பிறக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் சார்ந்த உதவிகள் தேடி பண்ணுவாங்க. அதுவும் பெண் நண்பர்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்பெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. துளாராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் பொட்டி தூக்கக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இந்த மாதிரி நடக்கும். உங்கள் பேரும் புகழும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இளைய சகோதரன், சகோதரி வகையில் எல்லா விஷயங்களும் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அப்பா வழி சொந்தங்கள் மூலிமா ஏதாவது ஆன்லைனில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லா பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகள், சிஸ்டம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கெல்லாம் நல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களோட இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவீங்க இந்த வாரம். நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்குங்க. பெண்கள் உங்கள் பேரும் புகழும் அதிகரிக்கும். நல்லவங்க அப்படின்னு பேர் வாங்குவீங்க. மனசில் படக்கூடிய எண்ணங்கள் அப்படியே பட்டுன்னு பேசக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு அப்படி பேசாமல் எது தேவையோ அது மட்டும் பேசி மற்றவங்களை கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அபிலிட்டி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் கருத்து சுதந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏகப்பட்டது என்னென்னமோ பேசி ஃபேஸ்புக்கிலலாம் மாட்டிக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது மாணவிகளுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அபிலாஷைகளும் நடைபெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கப்படுது. பெற்றோர்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு பயணம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்கீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் அளவீடு 100க்கு 80% ரொம்ப ஜோராக இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100க்கு 75% ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுங்கிறது திருப்திகரமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் பெரியவங்க மூலிமா ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது பத்திரம், டாக்குமெண்டேஷன், இல்லை சர்டிஃபிகேட் மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி மனக்குழப்பங்கள் உண்டாகும். அந்த மனக்குழப்பங்கள் தீர்ந்து கரெக்டான முடிவுகள் வரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக பூதராஜர் வழிபாடு வெற்றியை தரும்.
தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் பணம், முதலீடு இந்த 2 விஷயம்தான் அதிகமாக போகும். அதே மாதிரி விரயம், தேவையில்லாத இடமாற்றம், தேவையில்லாத செலவுகள், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள், இது சார்ந்த சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக ஓடும். முக்கியமான விஷயத்துக்காக ரொம்ப திங்க் பண்ணி மனசில் போட்டு உழட்டிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் இருக்குமா, நடக்குமா, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய வேலையை நிச்சயமாக பண்ணணும். ஆனால் என்னென்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு சப்போர்ட் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கடன் வாங்கணுங்கிற நிலைமை வந்துன்னா பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்துல கூடிய கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு 0.5% வட்டி அதிகரித்து உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதனால் இங்கே திருப்திகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கப்படுது. மனோதிடம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் நுணுக்கமாக பேசுகிறது, தேவையான வார்த்தைகள் மட்டும் பேசுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கவனமாக இருந்தெல்லாம் போகிறோம், எல்லாமே நல்லபடியாக இருக்கும். மனோதிடம் அதிகரிக்கும். முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. பெண்கள் இரவு நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் வெற்றி தரும். மாணவிகள் இரவு நேரத்தில் உட்காந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா மண்டையில் ஏறும். நிறைய விஷயங்கள் புரிஞ்சு படிப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நைட் தூக்கமின்மைங்கிறது இந்த வாரம் இருக்கும். ஏதோ சம்மந்தமில்லாத விஷயங்கள்லாம் போட்டு மனசில் போட்டு உரட்டிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது தேவை. நல்லா தூங்குங்க. அயனஸ்தானம் தூக்கம் நல்லா இருந்தால் தான் மூளை வேலை செய்யும். ஸோ தூக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு 80% ரொம்ப நல்லா இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 100க்கு 75% ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. ஸோ தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு பண விரயம் ஏற்படும். ஒரு சில சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அது ரொம்ப திருப்திகரமான ஒரு சேஞ்சாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா வழி சொந்தங்கள் மூலிமா சில செலவுகள் ஏற்படும். ஆனாலுமே மன சந்தோஷத்தோடு பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு சில விஷயங்கள் நுணுக்கமாக பேசி முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மக்கர ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிக முக்கியமாக பார்க்கணுன்னா அஷ்டமாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது சில இடங்களில் நம்ம தப்பாக பண்ணுறோமோ, ஏதாவது தப்பாக பேசிடுவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உட்காரோம். ஆனாலும் திடீர்னு பண்ணக்கூடிய விஷயங்களையும் நல்ல கௌரவம் அந்தஸ்து பெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு லக்னத்துலேயும் 11ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ண போகிறதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி, திருப்தி, விநியோகஸ்தர்களுடைய நம்பிக்கை, பாராட்டுக்கள், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்குங்க. மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எல்லா விஷயங்களுமே ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நிறையா பேருக்கு, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள் மனசில் போட்டு அடைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வெளிக்கொட்டக்கூடிய, நண்பர்கள்கிட்ட மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கப்படுது. மாணவிகளுக்கு முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட்டோ, முக்கியமான ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. எல்லா விஷயங்களுமே மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூட நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100க்கு 75% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100க்கு 65% ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கப்படுது. மகர ராசி நண்பர்களில் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா வழி சொந்தங்கள், அம்மா வழி விஷயங்கள் உங்களுக்கு நல்லா பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கப்படுது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு வயிற்று வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சனீஸ்வர பகவான், ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லலாம், இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்கும், ஒரு தொழில் மாற்றம் இருக்கும், ஒரு வேலை மாற்றம் இருக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியாக கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். பணப்புழக்கம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். நிறையா பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக ஏதாவது ஒரு சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாணவிகளுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடைபெறணும் அப்படின்னா குரூப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது பண்ணணும். குரூப் ஸ்டடீஸ் பண்ணிங்கன்னா நல்லா வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது.
ஆண்களுக்கு தொழில் ரீதியாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கும். பெண்களுக்கு காலில் மெயினாக பாதம் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் நல்லா தூங்கணும். நான் டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க கும்பராசியில் பிறங்கக்கூடிய பெண்களுக்கு. ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குனீங்கன்னா இந்த ப்ரெஷருங்கிறது இல்லாமல் இருக்கும், எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100க்கு ஒரு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது 100க்கு 65% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கப்படுறது கும்பராசி நண்பர்களுக்கு. கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டுக்காக தர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை போட்டு ரொம்ப நேரம் திங்க் பண்ணுவீங்க. ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம், டக்குன்னு முடிவு எடுத்துருங்க, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுப்பதற்கு முன்பே நன்னா நடக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்கும். திட்டமிடுதலுங்கிறது நல்லா பிளானிங் நல்லா இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு வேலைக்கு வந்து கேட்பாங்க, அந்த வேலை உங்களுக்கு நல்லா செட் ஆகும். நிறைய வேலைக்காரர்களும் வந்து சேரக்கூடிய அம்சங்கள் நல்லாயிருக்கு. ஸோ கும்பராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ராகவேந்திரர் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு சுபவரயங்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய நல்ல வாரமாக இருக்கப்படுது. நிறையா பேருக்கு மன சந்தோஷமாக இருப்பீங்க. நிறையா பேர் லைஃப்பில் வந்து லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கும். நிறையா பேருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் சேர்ப்பைங்கிறது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறதுன்னு சொல்லலாம். அதாவது லக்னம் 5, 9 கூடிய பாவங்கள் திரிகோணங்கள் ஆக்டிவேட் ஆகும்பொழுது அகம் சார்ந்த விஷயங்கள், சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து சுத்தமாக வெளியே வந்துடுவீங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஆண்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், புதிய வண்டி வாகனங்கள், அதே மாதிரி பிஸ்னஸ் அபிவிருத்தி, புதிய ஒரு பிஸ்னஸ் தொடங்குவதற்கான அம்சங்களும் பிறக்கும். ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்கும்பொழுது ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக பெண்களுக்கும் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் உடல்நிலைகள்லாம் நல்லா இருக்கும். நிறையா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, சுபகாரியங்களுக்கு போயிட்டு வருவீங்க, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் திங்க் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கையில் துட்டு இருக்கும். நல்ல ஒரு வாரமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் நினைத்த எல்லா விஷயங்களுமே நன்மையாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.